ஹலோ ஐஃப்ளிக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வேலைன்னு வந்துட்டு விளக்குறேன். அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். டைரக்டர் எழிலண்ணன், ஹீரோ விஷ்ணு விஷால், ஹீரோயினே நிக்கி கல்யாணி. இப்படி அந்த பிள்ளை பேர் நமக்கு தேவையில்லை. நல்ல பொண்ணு, சூப்பர் ஹீரோயினி. பட் பேரை நான் சொல்லிட்டு எனக்கு போய் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு அது எனக்கு வாயில் வராதுங்க. அதே உண்மை. அந்த பொண்ணில் நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறையா பேர் ரோபோ சங்கர், ரவிமரியாணி எல்லோரும் இருக்காங்க. எழிலண்ணன் படம் இதுக்கு முன்னாடி ஒரு 3 படம் பெரிய ஹிட்டாக இருக்குது. மனங்குத்தி பறவை, தேசிங்க ராஜா, வெள்ளக்காரத்துறை. அந்த மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய ஹிட்டாங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த 3 படத்தை விட இந்த படத்தில் அதிகமாகவே காமெடி வந்திருக்குது. நீங்க புஷ்பா புருஷன் தானே? புஷ்பா புருஷனாமா? நீ புஷ்பா மோகுடுவா என்ன சொல்றாருன்னா, டேய் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எந்த மொழியில கேட்டாலும் கேள்வி ஒண்ணுதான்டா. நீ புஷ்பா புருஷன் அதானே? என்னோட 3 படங்களை விட இது வேரியேஷன் இருக்கும். இன்னும் சொன்னால் ஒரு மாறுபட்ட படம்னு சொல்லலாம். ஒரு வித்தியாசமான கதைன்னு நான் இது வரைக்கும் எந்த கதையும் சொன்னதே கிடையாது. இந்த கதையை சொல்லலாம் ஒரு வித்தியாசமான கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 3 ஸ்கிரிப்ட் இதில் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு. 3 ப்ராப்ளம், ஒருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம். ஹீரோவுக்கு ஒரு ப்ராப்ளம், ஹீரோயினுக்கு ஒரு ப்ராப்ளம், ரவிமரியாவுக்கு ஒரு ப்ராப்ளம். இந்த 3 ப்ராப்ளத்தையும் கிரியேட் பண்ணுறதே ஹீரோ தான். அதை எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறது அந்த ஸ்கிரிப்ட். உங்களுக்கு அந்த 1000 கோடி எங்க இருக்குன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. ஃபர்ஸ்ட் தீபாவளியில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பேன். சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு யாராவை எங்கள் பிள்ளை அடித்தது காட்டுறா தூக்குறேண்டா அப்படின்னு ஒரு பயங்கரமான சிலம்பல் பண்ணியிருப்பேன். அந்த சின்ன சீனில் ஆரம்பித்து ஒரு சின்ன கேப் அண்ணனுக்கே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மனங்குத்தி பறவை த்ரோட்டை ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. தேசிங்க ராஜாவில் அதை விட ஒரு த்ரோட்டை வாய்ப்பு கொடுத்தாரு. வெள்ளக்காரத்துறை அதை விட ஃபுல் அண்ட் ஃபுல்லு கொடுத்தாரு. இது எல்லாமே கிட்டு. இப்போ வேலை வந்துட்ட வெள்ளக்கார 5வது படத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு படத்தில் ஒரு நடிகை நடிச்சிட்டு இன்னொரு படத்துக்கு கண்டிப்பாக இன்னொரு வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை எல்லா டேரக்டரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதான் உண்மை. சப்போஸ் 2 பண்ணால் 3வது இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு போவாங்க. இன்னொரு காமெடியனுக்கு என்னமோ தெரியல. அது இல்லாமல் தொடர்ந்து 5வது படம் வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நான் இந்த நேரத்தில் நன்றி தான் சொல்லணும் அண்ணனுக்கு. சூரிக்கு இதோட எனக்கு தீபாவளியிலேருந்து அவர் என் கூட பண்ணிட்டு இருக்காரு. இது ஆக்சுவலாக அவருக்கு 4th 5th மூவி இது. என்ன வரும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். எனக்கு சூரிய கூட பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு அண்ணன் மனம்னாலும் ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் கேமராவுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமாக ஹோம்ஒர்க் பண்ணி அதெல்லாம் கிடையாது. ஜாலியாக வருவேன். கேமரா கிட்ட நிகழ்ச்சி பாப்பா அடிப்பட்டு அசுத்தரிச்சுட்டு போயிடும். ப்ராம்ப்டாக சூரி தான் இது அப்படிங்கிற இது வெள்ளக்காரத்துறையும் இந்த கதையும் இந்த படம் தான். அதுக்கு முன்னாடிலாம் சிங்கமொழி இருப்பாங்க, சாம்ஸ் இருப்பார். ஒரு காமெடி டிவைட் ஆகி நிறைய பேருக்கு போகும். இந்த படத்தில் அப்படி இருக்குது. சூரி த்ரோ அவுட்டாக வந்தாலுமே ரோபோ சங்கர், ரவிமரியா, மொட்டா ராஜேந்திரன், சாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதில் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஈவன் ஹீரோ விஷ்ணு கூட காமெடி தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. அண்ணன் படம் எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கனால அவர் தாட்டு எப்படி இருக்குது, எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி பஞ்சு போட்டு அவர் ரசிப்பார், எந்த மாதிரி இடத்துல அவர் கவர் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கதை பண்ணும்போது நான் கதை பண்ணிட்டு இருந்தேன்னா என்னோட அசிஸ்டன்ஸ்லாம் சூரிக்கு கதை பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சார் அந்த கேரக்டருக்கு எனக்கு அவங்கள தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10-15 பேர்த்துக்கு மேலேயே என்னை கேட்டாங்க. அவங்க பண்ணிட்டாங்க நீங்கள் கதையை நாயக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கதை கேளுங்க, நீங்கள் முடிவு பண்ண கதையை கேளுங்க, பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்ட்டாங்க. ஒரு 2-3 படம் பண்ண இயக்குனரே கேட்டாங்க. 2-3 படம் பண்ண ப்ரொடியூசரே ஒரு புது இயக்குனர் வச்சு கேட்டாங்க. நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்லிட்டேன், அவங்களுக்காக நான் கையெடுத்து கும்பிடணும். இவ்வளோ சூழல் என்னை கதை நாயகனாக வச்சு என்னை நம்பி கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் அவங்களுக்கு நான் நின்று சொல்லிக்கிறேன். எனக்கு இப்போ அது தோணலை. இன்றைக்கி இதுலேயே நான் எவ்வளவோ இருக்குது காமெடியிலேயே. நிறைய கேரக்டர் பண்ணு காமெடிக்குள்ளேயே. அதுக்கு ஒவ்வொரு ஸ்டில்லும் பார்த்தா இந்த படம் இந்த கெட்டப் இந்த படம் அப்படின்னு சொல்லணும். இன்னும் நிறையா பண்ணணும். அதான் என்னோடய ஆசை. எழில் படம்னா பார்க்கறதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்கக்கிட்ட. அந்த நம்பிக்கையை நம்ம கெடுக்கிறது கிடையாது. ஸோ அவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரியோ குடும்பத்தோடு வந்தால் அவங்க நெருங்கிற மாதிரியோ நான் காட்சியில் அமைக்கிறது கிடையாது. ரொம்ப தெளிவாக என்ன தேவையோ, எந்த அடுத்த ஜென்ரேஷன் நம்ம படம் பாதிக்கக்கூடாதுல நானும் கான்சியஸாக இருக்கேன். அது இல்லாமல் நம்ம படத்துக்கு ஒரு ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதோட ஆர்டிஸ்ட்டு, அதோட ஒரு டீம் இப்போ நான் அழகாக செட் ஆகிருக்கு. வேலைன்னு விளக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஃபுல் ஜாலியான படமாக இருக்கும். தியேட்டரில் பேசி நல்லா பார்த்து சிரிச்சு அடித்து சட்டையை கிழிச்சு அவன் கிழிச்சு ஒரு சந்தோஷத்துக்கு அடிப்புங்கள பக்கத்தில் இருக்கவங்களாம் அந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணுற படமாக கண்டிப்பாக இருக்கும். நான் இதை அதிகமாக பேசலை.
வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரன் படம் 100% உங்களை திருப்திப்படுத்துகிற ஒரு காமெடி படமாக இருக்கும். அது எந்த வித மாற்றம் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காமெடி படங்களை நான் அந்த ஒரு படத்தை நான் சொல்லுவேன். அதையும் நான் சொல்லுவேன், நான் அதிகமாகவே சொல்லுவேன். அதை தேட்டரில் போய் படம் பாருங்கள், அதை எங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல படத்தை பார்த்து சந்தோஷம் இருக்கும். தேங்க்யூ ஐஃபிக்ஸ் வியூவர்ஸ். ஜூன் 3 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள், தேட்டரில் படம் பாருங்கள்.